பெஞ்சல் புயல் காரணமாக கடலூரில் ஒரு வாரத்திற்கு பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒரு வாரம் பின் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பள்ளிகளுக்கு ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பள்ளிகள் மீண்டும் கடலூரில் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். கடலூர் மாவட்டத்துல பெஞ்சல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளானது. பல்லாயிரக்கணக்கான வீடுகள், பொதுமக்கள் என பலருமே தங்களது வீடுகளை வெள்ளத்தில் பெரும் இல்லலுக்கு உள்ளாகினர். இந்த நிலையில கடலூர் மாவட்டத்துல ஏற்பட்ட புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்பு காரணமா கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த வியாழக்கிழமை பள்ளிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை பெஞ்சல் புயல் காரணமா விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து செவ்வாய், புதன் ஆகிய இரு தினங்களும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள் உட்பட அனைத்து இடங்களிலுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது ஒரு வார காலத்திற்கு பிறகு இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவ மாணவிகள் உற்சாகமாக பள்ளிக்கு வர துவங்கியுள்ளனர். அது மட்டுமின்றி வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நோட்டு புத்தகங்களை இழந்த மாணவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்பது குறித்து ஒரு கணக்கெடுக்கப்பட உள்ளது. அதன்படி பல்வேறு இடங்கள்ல குடியிருப்புகள்ல இந்த வெள்ளநீர் சூழ்ந்ததால பல மாணவர்களோட புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்துமே உடைமைகளை இழந்தனர். இதனையடுத்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு எத்தனை பேர் புத்தகங்களை இழந்தனர் என்பது குறித்து கணக்கெடுக்கப்பட உள்ளது. மீண்டும் அந்த புத்தகத்தை இழந்த மாணவர்களுக்கு புதிய புத்தகங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள சூழ்நிலையில ஒரு வாரம் கழித்து கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டதை அடுத்து மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு வர துவங்கினர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.